விவசாய நிலத்தில் உள்ள பாறைகளில் சிற்பம் செதுக்குவது போன்று நடித்து கனிம கொள்ளையில் ஈடுபட்டவர்களை பெரியகுளம் போலீசார் கைது செய்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் தாலுகாவிற்கு உட்பட்ட வாடிப்பட்டி கிராமத்தில் பட்டா நிலத்தில் உள்ள கனிம வளங்களை சட்டவிரோதமாக எடுத்து வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் பெரியகுளம் வட்டாட்சியர் மருதுபாண்டி மற்றும் டிஎஸ்பி நல்லு தலைமையிலான குழுவினர் நேற்று நடத்திய சோதனையில் வாடிப்பட்டி விராலிப்பட்டி சாலையில் தொப்பையின் மனைவி லதா என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் உள்ள ராட்சத பாறைகள் வெடிவைத்து தகர்க்கப்பட்டதை கண்டறிந்தனர். மேலும் உரிமமின்றி வைத்திருந்த 20 ஜெலட்டின் குச்சிகள், 60 களிமருந்து என சுமார் 15 கிலோ எடையுள்ள வெடிமருந்துகள் கைப்பற்றப்பட்டது. இது தொடர்பாக வருவாய் மற்றும் காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியைச் சேர்ந்த பாலு என்ற பாலச்சந்திரன் நிலத்தின் உரிமையாளர் லதாவிடம் தன்னை சிற்பி என்று கூறிக்கொண்டு சிலைகள் செய்வதற்காக கற்கள் தேவைப்படுவதாகவும் அதற்காக பாறைகளை அகற்றிவிட்டு நிலத்தை சீர்படுத்தி தருவதாக கூறி அரசுக்கு இழப்பு ஏற்படும் வகையில் சட்டவிரோத செயலில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து குள்ளப்புறம் கிராம நிர்வாக அலுவலர் ராஜ்குமார் புகாரில் பெரியகுளத்தைச் சேர்ந்த 49 வயது பாலு என்ற பாலச்சந்திரன், கன்னியாகுமரியைச் சேர்ந்த 41 வயது விஜயன், தருமபுரி குமார், ஆண்டிப்பட்டி சேகர், கூடலிங்கம், கோபாலகிருஷ்ணன் மற்றும் வாடிப்பட்டியைச் சேர்ந்த 48 வயது லதா என 8 பேர் மீது ஜெயமங்கலம் போலீசார் நேற்று முன்தினம் வழக்கு பதிவு செய்தனர். அதன் அடிப்படையில் நிலத்தின் பெண் உரிமையாளர் உட்பட 6 பேரை நேற்று கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள பாலு என்ற பாலச்சந்திரன் மற்றும் கோபாலகிருஷ்ணன் ஆகிய இருவரையும் தேடி வருகின்றனர். சட்டவிரோத செயலில் வேறு யாருக்கும் தொடர்பிருக்கிறதா எனவும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.